மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். கொடுக்கப்பட்ட பல்லுறுப்புக்கோவை அது எங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்றதையும் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு ரோலின் மாறிலி சியை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம என்ன செய்யணும், முதல்ல ரோலின் மாறிலி சியை கண்டுபிடிக்க முதல்ல 3 கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கணும் இல்லையா. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, எஃப்எஃப்எக்ஸ் கொடுத்துருக்கிற இந்த எஃப்எஃப்எக்ஸு இந்த இடைவெளியில் தொடர்ச்சியானதான்னு பார்க்கணும். அதே எஃப்எஃப்எக்ஸு ஓப்பன் இன்டர்வல் 0,1 இந்த இடைவெளியில் வகையிடத்தக்கதான்னு பார்க்கணும். அதே போல் இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ 0லையும் 1லையும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். இந்த 3 சாட்டிஸ்ஃபை ஆனால் நம்ம என்ன செய்யலாம், ரோலின் தேற்றத்தை நம்ம அப்ளை பண்ண முடியும், ரோலின் மாறிலியை சியை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோலின் மாறிலி சியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கொடுத்துருக்கிற அந்த எஃப்எஃப்எக்ஸு தொடர்ச்சியானது, இந்த இடைவெளியில் தொடர்ச்சியானதுன்னு எழுதிடுறேன். ஸோ எஃப்எஃப்எக்ஸ் ஆனது க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1ல் தொடர்ச்சியானது. ஏன் தொடர்ச்சியானது? எஃப்எஃப்எக்ஸ் ஆனது க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1ல் ஏன் தொடர்ச்சியானதுன்னா, எந்த ஒரு பாலினாமியலும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், எவ்ரி பாலினாமியல் இஸ் கண்டினியூஸ் கிவன் இன்டர்வலில் எந்த ஒரு பல்லுறுப்புக்கோவையும் தொடர்ச்சியானது நமக்கு தெரியும். இது பல்லுறுப்புக்கோவைன்றதுனால செக் பண்ணவே வேணாம், நம்ம இது தொடர்ச்சியானதுன்னு டைரெக்டாக சொல்லிடலாம். அதே போல் ஏன் இது டிஃப்ரென்ஷியபிள், எஃப்எஃப்எக்ஸ் ஆனது ஓப்பன் 0,1ல் வகையிடத்தக்கது. இந்த 2 பாயிண்ட்டும் இது பல்லுறுப்புக்கோவையாக இருந்தால் டைரெக்டாக நம்ம சொல்லிடலாம். சார், இந்த எஃப்எஃப்எக்ஸ் இந்த ஓப்பன் இன்டர்வல் 0,1ல் வகையிடத்தக்கதுன்னு எப்படி சொல்கிறீங்க? இது ஒரு பல்லுறுப்புக்கோவை, வகைப்படுத்த முடியும். எந்த ஒரு இங்கே இருக்கிற எல்லா பாயிண்ட்லையும் இது வகையிடத்தக்கது. அதே போல் இது ஒரு பாலினாமியல்ன்றதுனால இது தொடர்ச்சியானதும் கூட. ஓகே, இது பாலினாமியல்ன்றதுனால தான் இது ரெண்டையும் கண்ணை மூடிட்டு எழுதுனேன். சரியா? எந்த ஒரு பல்லுறுப்புக்கோவையும் கொடுக்கப்பட்ட இடைவெளியில் தொடர்ச்சியானது, எந்த ஒரு பல்லுறுப்புக்கோவையும் கொடுக்கப்பட்ட இடைவெளியில் வகையிடத்தக்கது, ஓப்பன் இன்டர்வல் 0,1ல் வகையிடத்தக்கது. இதில் எந்த பாயிண்ட்டை கொடுத்தாலும் இந்த பாயிண்ட்டில் நமக்கு இதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் சொல்ல முடியும். ஓகே, ரெண்டுமே பாலினாமியல் கொடுத்துருக்குது, பாலினாமியல், அதனால் தொடர்ச்சியானது வகையிடத்தக்கதுன்னு எழுதிடுங்க. அடுத்த 3வது கண்டிஷன் நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு 0வை எஃப்ல போட்டு பாருங்க. f(0) = 0³ இதில் போடுறேன். இங்கே போட்டால் இங்கெல்லாம் எக்ஸ் இருக்கிறதுல 0 வரும். -3 × 0 + 3. இங்கே 0³ 0, -3 × 0 0 + 3. 0 விட்டுட்டா 3 மட்டும் ஆன்சர். அப்போ f(0) 3 கிடச்சிருக்கு. அப்படி பக்கத்துலேயே f(1)க்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 0 போட்டிங்க இல்லையா, அடுத்து இந்த 1 போடுங்க. இப்போ f(1) = 1³ -3 × 1 + 3. இப்போ என்ன ஆகுனா 1³ 1, -3, 3 × 1 3 + 3. இதை கட் பண்ணிடலாம். அப்போ 1 வருது. f(1) 1. இப்போ என்னென்னா, இந்த எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 0க்கு ஒரு வேல்யூ வருது, இந்த எண்ட் பாயிண்ட்ஸ் 1க்கு ஒரு வேல்யூ வருது. ரெண்டும் வேறு வேறையாக இருக்குது. அப்போ இங்கே தேர்ட் கண்டிஷன் நாட் சாட்டிஸ்ஃபைடு. ஏன் சேமாக வரணும் இல்லையா? ரோலின் தியரமோட தேட்டம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதாவது க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1ல் தொடர்ச்சியானதாக இருக்கணும், ஓப்பன் இன்டர்வல் 0,1ல் வகையிடத்தக்கதாக இருக்கணும். இன் ஜென்ரல் a,bன்னு போட்டு சொல்லியிருப்பேன். ஓகே, எஃப்எஃப்எக்ஸ் ஆனது க்ளோஸ் இன்டர்வல் a,bயில் தொடர்ச்சியானது, எஃப்எஃப்எக்ஸ் ஆனது ஓப்பன் இன்டர்வல் a,bயில் வகையிடத்தக்கது, f(e) = f(b)ன்னு இருக்கணும். ஆனால் இங்கே f(0) ≠ f(1) ஆகிடுச்சு. அப்போது ரோலின் தேற்றத்தில் 3வது நிபந்தனையை இந்த சார்பு கொடுத்துருக்கிற பல்லுறுப்புக்கோவை நிவர்த்தி செய்யவில்லை. ஓகே, therefore f(x) ஆனது ரோலின் தேற்றத்தின் அல்லது ரோலின் தேற்றத்தின் 3வது நிபந்தனையை நிவர்த்தி செய்யவில்லை, சாட்டிஸ்ஃபை பண்ணல. எனவே ரோலின் மாறிலி சியை காண இயலாது.
இவ்வளோதான். ஓகே, அப்போ என்ன செய்கிறீங்க, கண்ணை மூடிட்டு தொடர்ச்சியானது சொன்னீங்க இந்த இடைவெளியில், வகையிடத்தக்கதுன்னு சொல்லிட்டீங்க. ஏன்னா இது பாலினாமியல்ன்றதுனால, பல்லுறுப்புக்கோவைன்றதுனால. 3வது கண்டிஷன் செக் பண்ணும்போது இதுக்கு ஒரு ஆன்சர் வருது, இதுக்கு ஒரு ஆன்சர் வருது. 2 சேமாக இல்லை, ஈக்குவலாக இருக்கணும். அதான் 3வது கண்டிஷன். இந்த 3வது நிபந்தனையை நிவர்த்தி செய்யலை, அதனால் ரோலின் மாறிலி சியை காண இயலாதுன்னு சொல்லி முடிச்சுக்கலாம்.